நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம். விஜய் டிவியோடு சேர்ந்து என்னுடைய மனமார்ந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான தினம். தமிழ் சினிமாவுடைய த கிங் ஆஃப் ஓப்பனர் ஜி, த மோஸ்ட் ஹேண்ட்சம் ஹீரோ, த சிம்பிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், மிஸ்டர் கிளீன், நம்ம தல அஜித்துடைய 42வது பிறந்த. தமிழ் சினிமாவுடைய த மோஸ்ட் ஹேண்ட்சம் ஹீரோ அஜித் அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம் இதெல்லாம் பெரிய நம்பிக்கை. அதனால தான் அவர் பிறந்தநாள் அதுவுமா அவர் ஷூட்டிங் லைன் போயிட்டார். அவருடைய பிறந்தநாளை கண்டுக்கலன்னா நாம சும்மா விட்டுருவோமா? விஜய் டிவியோடு சேர்ந்து தல அஜித்துடைய ஒவ்வொரு ரசிகர்கள் சார்பாக இந்த நாளை நம்ம தல டேவா கொண்டாடப்போம். ஒரு நடிகரின் பெயரை சொன்னார், ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியே அதிரும் என்றார். அதுதான் இவரின் பெயர். இவரின் ஒவ்வொரு அசைவிற்கும் பின்னால் விசில் சத்தம், வெடிச்சத்தம் என்று கைத்தட்டல்கள் விண்ணை விளக்கும் என்றார். அதுதான் இவருக்கான அடையாளம். தல என்கிற ஒரு சொல் பல லட்சம் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதென்றார். அதுதான் இவரின் திறமைக்கான அங்கீகாரம். இவரின் பெயரை இதயத்தில் சுமக்காத ரசிகர்களே இல்லை. இவரின் புகழுக்கு அந்த வானம்தான் எல்லை. தம்பி அஜித்தோட பர்த்டே. தம்பி, உங்களுக்கு முதல்ல என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். many happy returns of the day. Wish you a very happy birthday, Ajit, and wish you good health. Wishing you a very happy and colorful 42nd birthday, Ajit sir. Ajit sir, birthday, May 1st. I really wish him from my heart a very and many more happy of the day, sir. Happy birthday to Ajit sir. இன்னைக்கு மே 1ஆம் தேதி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் தல ஓட பிறந்த நாள். விஷ் யூ many more happy returns of the day. Happy birthday to Tala. Ajit sir, wishing you an awesome birthday. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியையும் நான் செதுக்குனதுடா. நம்ம தல அஜித் திரை உலகத்துல காலடி எடுத்து வச்சு 23 ஆண்டுகள் ஆகுது. இதுல 53 படங்கள் நடிச்சு முடிச்சிருக்கிறார். இதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய புதுமுக இயக்குனர்களை அவர் அறிமுகம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா சரண், எஸ்.ஜே. சூர்யா, ஏ.ஆர். முருகதாஸ், வி.இசட். துரை இவங்களுடைய முதல் பட ஹீரோ நம்ம தல அஜித் தான். அஜித் சார் அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன், பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். இறைவனுக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் அடுத்தபடியாக எனக்கு ஒரு பேர் எப்போவுமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது அஜித் சார். டுடே ஐம் சம்மன் பிகாஸ் ஆஃப் அஜித் சார். இன்றைக்கி ஏதோ ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஆரம்பித்து வச்சது அஜித் சார். கமல்ஹாசன் சார் எப்படி வந்தார் அப்படின்னா அவருக்கு கேபி சார் இருக்கார். ரஜினிகாந்த் சார் எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் கேபி சார் இருந்தார். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இன்னார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அஜித்தை மட்டும் பார்த்திங்கன்னா அவர் எப்படி வந்தார், யாரால் வந்தார் அப்படிங்கிறது யாருனாலையுமே இன்றைக்கி வரைக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு சுயம்பு, தன்னந்தனியாக போராடி தனக்குத்தானே பல விதமான ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுக்கிட்டு தைரியம் கொடுத்துக்கிட்டு பலவிதமான கட்டமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு பல விஷயங்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இதில் யாருமே அவருக்கு சொந்தமோ உரிமையோ கொண்டாட முடியாது அவருடைய வளர்ச்சியில். என்கிட்ட அவர் ஆசை பண்ண வரும்போது ஜஸ்ட் அமராவதி ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த பீரியடில் தான் அவர் என்னை மீட் பண்ணார். அப்போ 1 or 2 ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார், அமராவதி பண்ணியிருந்தார். இட்ஸ் அ மேன் ஆஃப் எட்டிகேட்னு சொல்லலாம். ஒரு டீசன்சி,
a very good human being. தமிழ் சினிமாவில் எந்த முன்னணி நடிகரும் செய்ய முன்வராத ஒரு முயற்சி, தனக்கு இருக்கிற இயற்கை நரையோடவே ஒரு படத்தில் அப்படி கதாநாயகனாக தோன்றுறது, அதுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வேணுங்க. அந்த சிம்பிள் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான் நம்ம தல அஜித். அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வேலைக்கு வந்து ஒரு 26 வருஷம் ஆகுது. 16 வயசுக்கு என்னுடைய முதல் வேலைக்கு நான் ஜாயின் பண்ணேன். இந்த 26 வருஷம் கரியரில் நான் எத்தனையோ வெற்றிகளை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருக்கேன். இதெல்லாம் கடந்து வந்தது தான் இந்த நிறைய. இதையே நான் ஏன் மறைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கான்ஃபிடென்ஸ் நம்ம அஜித்துக்கு தாங்க வரும். நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித்துடைய உலகமே அவருடைய மனைவி ஷாலினியும் அவருடைய மகள் அனுஷ்காவும் தான். அவருடைய மனைவியை வந்து அவர் லக்கி சாம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அவருடைய மகளை வந்து லிட்டில் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் நம்ம அஜித்துடைய ஃபேவரட் பாஸ்ட் டைமே அவருடைய மகள் அந்த லிட்டில் ஏஞ்சலோட சேர்ந்து அப்பப்போ டான்ஸ் ஆடுறது தானா. வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் கிடைக்கிறதே, வாரவில் நிமிடங்கள் நடக்கிறதே, என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறதே, என்னை விட உயரத்தில் பறந்து சிகரத்தோட. மேரேஜ்க்கு அப்புறம், என்னோடய கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து அவங்க நேராக பார்த்தவங்க. ஷீ நோஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஷீஸ் பின் அ கிரேட் மாரல் சப்போர்ட் ஃபார் மீ. நம்ம தல அஜித்துடைய வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போதே நம்ம முதல்ல பார்க்குறதே 3 மதங்களுடைய புனித அடையாளங்கள் தான். ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின். இதுக்கு அர்த்தமே எம்மதமும் சம்மதம் அப்படின்ற நம்ம தல அஜித்துடைய கொள்கை தான். அவர் பிறப்பால ஹிந்து, அவருடைய மனைவி கிறிஸ்டின். ஆனால் அவருடைய மகளை எந்த ஒரு மதத்தையும் சாராமல் நான் தனித்து தான் வளர்க்குறேன், அவள் வளர்ந்து எந்த மதத்தை அவள் தழுவணும்னு ஆசைப்படுறாளோ அது அவளுடைய விருப்பம் அப்படின்னு வளர்த்து வராராம். இந்த சின்ன வயசுலே அவருடைய மகள் அனுஷ்காவுக்கு சர்வ மத பிரார்த்தனைகள் எல்லாமே அத்துப்படியா. உங்களை நான் முதல்ல சந்தித்தது வந்து ஆஸ் அ ஹீரோ. ரொம்ப நம்ம வந்து நெருக்கமானது வந்து பில்லாவில். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் யூ ஆன் பில்லா அண்ட் த ஹோல் டீம். லைக் விஷ்ணுவர்தன், நீங்கள் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அண்ட் எனக்கு வந்து நல்ல கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பித்த டைம் வந்து பில்லா வாஸ் ஒன் ஆஃப் மை பிக்சர்ஸ். எனக்கு வந்து ஒரு நல்ல பேர் கொடுத்த படம் பில்லா. அந்த கேரக்டர் நல்ல அருமையான ஒரு கேரக்டர். அண்ட் வந்து நீங்கள் தான் வந்து என்னை படத்தில் போடணும்னு நினச்சது, நீங்களும் விஷ்ணுவர்தனும். அதுக்கு ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஃபார் தட். எங்கேயோ எப்படியோ போய் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டா. டேவிட் பில்லா, அது அவனோட உண்மையான பேரானு கூட தெரியாது. அவனோட சாரி சார், அவனோட ஒவ்வொரு கேஸும் பாரு அருமையாக டீல் பண்ணியிருப்பான். உலகத்திலே அவனோட முதல் ரசிகன் நான் தான், அவனோட முதல் எதிரியும் நான் தான். நம்ம தல அஜித்துக்கு அவர் வீட்டிலேயே ரொம்ப பிடித்தமான ஒரு இடம்னா அவருடைய ஹாபி ரூம் அப்படின்ற அவருடைய ஒரு சயின்டிஃபிக் அறை தான். இதுக்கு வந்து ஒரு ஹாபி ரூம்னு அவரே டிசைனே பண்ணியிருக்கிறார். நம்ம தல அஜித்துக்கு வந்து இந்த ரேடியோ கண்ட்ரோல் ஹெலிகாப்டர்ஸ் பறக்க விட்டுறதுல அலாதி பிரியங்க. ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் அதுதான் அவர் வந்து பறக்க விட்டுட்ருப்பார். அவர் பறக்க விட்டுற அந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே அந்த ஹாபி ரூமில் அவரே டிசைன் பண்ணுவார். இப்படி பல அவரே டிசைன் பண்ண அந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே அங்கே கம்பீரமாக நிற்குமா. ஸோ யாராச்சும் புதுசாக அஜித்துடைய வீட்டில் அதுவும் அவருடைய இந்த ஹாபி ரூம்குள்ளே போனாங்கன்னா ஏதோ நாசாக்குள்ளே நுழைந்த எஃபெக்டே இருக்குமாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இந்த ரேடியோ கண்ட்ரோல் ஹெலிகாப்டர்ஸ்லாம் டிசைன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரா. Here comes the
அஜித் சார் என்ன சொல்லலாம்னா யூ கேன் கால் நேச்சுரல் பைலட். நான் பைலட் சொல்லும்போது இஸ் ஆல்சோ பிபிஎல் ஹோல்டர் அண்ட் ஆர்சி பைலட், நேச்சுரல் ஆர்சி பைலட். இப்போ இந்த ஆர்சி ஃப்ளைங்கில் என்ன வித்தியாசம்னா, ஒரு பிளேனில் உட்காந்து போகும்போது நம்ம உள்ளே உட்காந்துருக்கிறதுனால அது நகரும் போது அதெல்லாம் நம்மளுக்கு உள்ளேருந்தே தெரியும் என்ன ஆகுது அந்த ஏரோப்ளேனுக்குன்னு. ஆர்சி பிளேன் பறக்கும் போது இது கொஞ்சம் வித்தியாசமானது. என்னென்னா அங்கே நம்ம கண்ணு வந்து சொல்லணும், அங்கே என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சு அந்த காற்று அந்த அழுத்தம் நம்மளுக்கு தெரியாது கீழே இருக்கிறதுனால. இதுக்கு இதை பார்த்து அதை கணிச்சு நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் கொடுக்கணும். ஸோ எல்லாமே முன்னாடி செய்யணும் அது. ஸோ இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் ஃபார் எவ்ரிபடி டு டூ. அஜித் சாரும் நானும் இந்த ஏரோ மாடலிங் ஃபார் மோர் தென் 10 years ஆக்டிவாக செஞ்சிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து ஏரோ மாடலிங்க்கு இங்கே ப்ராப்பர் ஏர்ஃபீல்டு கிடையாது. இதுக்கு ஒரு ப்ராப்பர் இடம் இது வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் அஜித் சார் தான் இதுக்கு மெயின்லி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டூயிங் திஸ் ஏர்ஃபீல்டு இன் அச்சரப்பாக்கம். மின்னல் சித்தாமூர்னு ஒரு இடத்துல எங்கள் ஒரு டாக்டர் ஃப்ரெண்டோட ப்ரைவேட் லேண்டில் ஒரு ஆர்சி ரன்வே எக்ஸ்க்ளூசிவ்லி மேட் ஃபார் திஸ் ரன்வே ப்ளஸ் அதுக்கு பிட்ஸ் ஜஸ்ட் லைக் எ மினியேச்சர் ரன்வே, எவ்ரி திங் இஸ் த சேம். இதே மாதிரி பண்ணி அதுக்கு தனியாக ஃபென்ஸ் பண்ணி அதை பண்ணதுனால வி காட் சம் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஓவர்சீஸ் எல்லாம் வந்து பார்த்து அசந்து போயிட்டாங்க. இந்தியாவிலும் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா, டெடிக்கேட்டாக அது மாதிரி பண்ண முடியுமான்னு. அவர் பில்லா ஷூட்டிங்கில் இந்த கேப் வர டைமில் ஒரு ஒர்க் ஷாப் செட் பண்ணிட்டார். செட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் இல்லாத போது ஏர்பிளேன் பில்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இங்கே கொண்டு வந்து நம்ம ரன்வேல டெஸ்ட் ஃப்ளை பண்ணார் அவரே. அஜித் சார் படங்களில் வந்து எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப பிடிச்சி பார்த்த படம் வந்து அமர்கலம். அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த ஹீரோயிசம் எல்லாமே வந்து லைக் ஸ்கூல் டைமில் பார்த்தப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். ஆன் ஸ்க்ரீனில் வந்து அவர் மாதிரி ஸ்டைலிஷாக அடிச்சிக்க முடியாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மங்காத்தால வந்துட்டு வி ரியலி என்ஜாய்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் லைக் ஹாலிவுட்டில் இருக்க ஜார்ஜ் க்ளூனி மாதிரி அவர் இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து பண்ணார்னா வந்து சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கிற இந்த ரீமேக் ட்ரெண்டை 1999ஆம் ஆண்டே தீ அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் நம்ம தல அஜித். அதுக்காக இயக்குனர் சசியோடு சேர்ந்து சில பிளான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அப்போ அதை நிறைவேற்ற பண்ண முடியல. தன்னுடைய அந்த ஆசையை நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பில்லா படம் மூலமாக மறுபடியும் இந்த ரீமேக் ட்ரெண்டை ஆரம்பித்து வைத்தார் நம்ம தல அஜித். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம தல அஜித் சினிமாவில் நேசிக்கிற மதிக்கிற ஒரு முக்கியமான நபர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் சொல்லும்பொழுது, நான் சூப்பர் ஸ்டார் ஒரு துரோணாச்சாரியாராக பார்க்குறேன், அவரை தள்ளி நின்று ரசிக்கிற ஒரு ஏகலைவனாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர் ஸ்டாரோடு இணைந்து நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அவர்கிட்ட அடி வாங்குற வில்லனா அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆசை என்னைக்கு நிறைவேறுதோ அன்னைக்கு தான் எனக்கு இந்த திரை உலகத்தில் ஒரு முழுமையை அடைவேன், ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அன்றைக்கி தான் கிடைக்கும், அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அஜித் சொல்கிறார். ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ரசிகனாக. நான் ஒரே தலை, நான் பில்லாவாகவே இருந்துடுறேன், ஜம்முன்னு இருக்கேன். நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே நடிக்கிறது. அஜித் சார் பற்றி ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பேசுறது எனக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு காரணம் வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவரோட ஒர்க்கிங் ஸ்கில் ஆர் அவருடைய க்ரியேட்டிவ் டேலண்ட் இதெல்லாம் தாண்டி அவர் எனக்கு எதுக்காக எனக்கு வந்து அவர் பிடிக்கும் அப்படின்னா வந்து இஸ் எ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அண்ட் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். அஜித் சாரோட வேலை செஞ்சுருக்கேன், அவரோட ரொம்ப நாள் கூட
ப்ரொடக்ஷனில் இருந்திருக்கேன். அசல்ங்கிற படம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்காக செஞ்சார். ஸோ அது வழியாக அவரை வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். ஒரு எவ்வளோத்துக்கு எவ்வளோ ரியலாக இருக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ ரியல் அவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டியை வந்து மனசில் என்ன இருக்கோ சொல்லிடுவார். ஏன்னா அது நான் ரொம்ப நம்புகிறேன். தப்போ இல்லையோ அது சொல்லுவார். அது வந்து ஒரு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அதை சுற்றி உழைச்சி பேசுவாங்க. டீ சாப்பிட்டு போனேன், இப்படி கண்டுக்காம போனேன் அப்படின்னா, டேய் அண்ணுக்கு ஒரு டீ போறா. அண்ணே நான் உங்க ஆளுண்ணே. அண்ணா பணம் எதுவும் தேவைன்னா சொல்லுங்கண்ணே, கொடுத்து அனுப்புறேன். வாங்கடா தலைவா, காத்துக்கிட்டு இருந்தோம். என்னடா தலைவா, வா போன மரியாதை இல்லாம தலைவர் சொல்லடா. நீ நடத்தல நட. நீ ஏன் பயப்படுற? நான் இருக்கு இல்லையா? முன்னாடி யாருக்காவது தில்ல இருந்தா டச் பண்ணி பாருங்கடா, கிழிச்சிடு வேண்டாம். வரதன் எங்கடா வரதன்? கூப்பிடுறா அவரு. வரதன்னா எனக்கு இது மாதிரி கரெக்ட் தானே? என்னாச்சு, மூடு சரியில்லையா? நாளைக்கு வச்சிடலாம். நீ நடத்தல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். May 1st எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்துட்டு உழைப்பாளர் தினம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே உழைப்பாளர் தினம். பட் அதையும் தாண்டி வந்துட்டு May 1st வந்துட்டு தமிழ்நாடே கொண்டாடுற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஜித் சாரோட பர்த்டே. சோ கால் தலை. எல்லாருக்குமே ஒரு ட்ரூலி இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அவர். எங்கே போனாலும் எந்த விஷயத்தில் வந்துட்டு அஜித் சாரை பற்றின ஒரு டாபிக் வந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, அஜித் சார் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், நல்ல ஒரு கேரக்டர். யுனானிமஸாக எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அஜித் சாரை பற்றி. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு ஒரு சர்வைவிங் காம்படிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு தனியாளாக நின்று இந்த லெவலுக்கு நான் வரணும் அப்படிங்கிற ஒரு ட்ரூலி இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி அஜித் சார். கரண் நல்லா இருக்கணும், நல்லா வேண்டிக்க. அதான் நீ இருக்கல. ஓகே, அப்போ நான் நல்லா இருக்கணும், நல்லா வேண்டிக்க. சரி, ட்ரை பண்றேன். டேய், அந்த வேலுகிட்ட நான் வேண்டிக்கிட்டது ஒண்ணே ஒண்ணுதான்டா. என்ன? அடுத்த தைப்பூசத்துக்குள்ள இப்ப படிக்கிற ஸ்கூலை விட ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து இவனை நல்லா படிக்க வைக்கணும். அப்படியே உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். ஓ, அப்ப நீ வேலையான்னு பாடினது என் வேலையை பத்தி தானா? அவர் கையில் இருக்க வேலை பத்தி இல்ல. சரி, உனக்கு என்ன வேண்டிக்கிட்ட? வரேன்டா. நம்ம தல அஜித் கிட்ட இருக்கிற இன்னொரு யூனிக்கான ஒரு குவாலிட்டி, இன்னைக்கு இருக்கிற நிறைய மேனேஜர்ஸ் பாஸஸ்லாம் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பண்புன்னா, 7 மணிக்கு மேலே அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு அவர் ஃபோன் பண்ண மாட்டார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த வேலையை முடிச்சிங்களா, நாளைக்கு வருவீங்களா மாட்டிங்களா, எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப், பர்சனல் லைஃப் இருக்குது, அதை அவங்க பார்க்கணும். அதனால் 7 மணிக்கு மேலே அவர் யாருக்கும் ஃபோன் பண்ணுறதும் கிடையாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதும் கிடையாது. இது அகெயின் இன்னொரு அஜித் ஸ்டைல். சார், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் என்ன சார் படம் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க நீங்கள். இல்லை தம்பி, எல்லாம் தேடிட்டு இருக்கோம் தம்பி, உங்களை மாதிரி யாராவது ஒரு ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னோன்னு உடனே நான் பண்ணுறேன் சார் படம்னு சொல்லி எங்களுக்காக வந்து அசல் படம் பண்ணிங்க பாருங்கள். We can never forget you தம்பி. Thank you so much. You have been so nice to us. இந்த மங்காத்தா படம் ஷூட்டிங் அப்போ தான் திடீர்னு ஹைதராபாத் கூப்பிட்டாங்க என்னை வந்து. பிரபுனை வந்து நான் சொன்னேன், பிரபுன்ட்டு சொன்னேன் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரோல் பண்ணி ஆகணும்னு. அந்த ஒயின் ஷாப் ரோல் வந்துச்சு. உடனே அஜித் சார் தான் கூப்பிட்டு, இல்லை விஜய் எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாமல், உங்கள் அப்பா நினச்சி அதை திட்ட போகிறாரு அப்படின்னு பயங்கர அட்வைஸ்லாம் பண்ணாங்க. இல்லை சார், நான் உங்கள் கூட பண்ணியே ஆகணும், பிரபுன படம்னா பண்ணி ஆவா, உங்கள் கூடயும் பண்ணணும்னு சொல்லி பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவே டெவலப் ஆயிடுச்சு. அதாவது வந்து அந்த சீனில் இல்லாதது வந்து இப்போது அஜித் சார் வந்து அந்த ஷட்டரை தட்டும்போது வந்து இது பெரிய வசந்தன் கோன்றது சீனில் அஜித் சாராக ஆட் பண்ணி சொன்னது. பட் அது உள்ள நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய இன்சிடென்ட்ஸ், நல்ல மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு எங்க கூட ஷேர் பண்ணது. நம்ம அசல் படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ ஃப்ரான்ஸில் சமீரா ரெட்டிக்கு ஃப்ளைட் ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட டைமில் இருந்தது. அண்ட் அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு சேரணும். அஜித் சார் வந்து சரி நான் காரை ஓட்டுறேன் சொல்லி, ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும் இஸ் அ ரேசர். ஸோ அந்த டைமில் ஏர்போர்ட்டுக்கு சேருது அவருக்கு தெரியும், வேறு யாராவது ஓட்டுனாங்கன்னா போக முடியாதுன்னு சொல்லி அவர், சமீரா ரெட்டி, நானும் அண்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. நம்ம அந்த டைமில் சமீரா ரெட்டியை ஏர்போர்ட்டில் இறக்கி அங்கேருந்து அவர் சமீரா ரெட்டியோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, பாம்பேயில் உங்கள் பொண்ணு சேஃபாக இருக்கா, கவலைப்படாதீங்க, ஏர்போர்ட்டில் விட்டாச்சு, ஃப்ளைட்டை பிடிப்பாங்க சொல்லி சமீரா ரெட்டியை கரெக்ட் டைமில் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டாங்க. நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, அவர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை.
ஆனால் அவருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். சரி இது பை சான்ஸ் இப்படி லேட் ஆகிடுச்சு, இவங்க வந்து அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் அவங்க சிஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த இமோஷன் அவருக்கு அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி நான் போய் ட்ராப் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பண்ணுறது எல்லாரும் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. நம்ம தல அஜித் தான் வாங்குற சம்பளத்தில் 36% டாக்ஸுக்கும் ஒரு 20% உண்மையிலேயே அவர்கிட்ட கஷ்டப்பட்டு உதவின்னு தேடி வர்றவங்களுக்காகவும் எடுத்து வைப்பாராம். இது வந்து இப்போ இல்லைங்க, அவர் முதல்ல வாங்கின சம்பளம் ஒரு 2050 ரூபாய். அந்த காலகட்டத்திலையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவர் வந்து சேரிட்டிக்காக எடுத்து கொடுப்பாராம். அந்த பழக்கத்தை இன்னி வரைக்கும் தொடர்ந்து வரார். நிறைய உதவிகள் அவர் செய்கிறார், ஆனால் அதை எதுவுமே விளம்பரப்படுத்துறது கிடையாது. அப்படி பண்ணால் தான் செய்கிற உதவிக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்ற ஒரு குறிக்கோள் வச்சிருக்கிறார் நம்ம தல அஜித். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம தல அஜித்துடைய ஆரம்ப கால ஆசை அவர் வந்து ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஆகணுன்றது தான். ஆனால் காலப்போக்கில் அவர் ஒரு மெக்கானிக் ஆகி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்டில் அவர் வந்து பணியாற்றி அண்ட் சினிமா மேலே ஒரு ஆசை வந்து நடிக்கணும்னு பல முயற்சிகள்லாம் செஞ்சு அவர் நடிகன் ஆனதுக்கப்புறம் அவர் வாங்கிய முதல் சம்பளத்தில் அவர் வாங்கின முதல் விஷயம் ஒரு கேமரா தான். தன்னுடைய நீண்ட நாள் ஆசையை தன்னுடைய முதல் மாத சம்பளத்தில் நிறைவேற்றினார் நம்ம தல அஜித். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வே பேக் அவர் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். நான் சொல்கிறது வாலி பீரியட், அதுக்கு முன்னாடி உள்ள பீரியட்லேருந்தே தெரியுங்கிறத விட ஒரு நல்ல நண்பர். அதுக்கு நான் டெய்லி அவர் மீட் பண்ணேங்கிறது அர்த்தம் இல்லை அதுக்கு. பட் நான் ரொம்ப மரியாதை வச்ச ஒரு நண்பர். அவருக்கு என் மேலே நிறைய பிரியம் உண்டு. ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ஒரு சினிமாவில் நான் சொல்லிக்கக்கூடிய ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு நட்பு எனக்கு அவர் கூட இருக்குது. நிறையா இருக்குது. அவர் கூட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட மொமெண்ட்ஸ் எல்லாம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்த அஜித் சாரும் இன்றைக்கி நான் பார்க்குற அஜித் சாரும் தோற்றத்தில் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கலாம், பட் குணத்தில் அன்றைக்கும் இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அதுதான் அவர்கிட்ட ரொம்ப முதல் பிடிச்ச விஷயம். வந்து இஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அது நான் மட்டும் இல்லை, அவர் கூட வேலை பார்த்தவங்க, அவர் நல்லா தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும். எல்லோரும் தலைன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அவர் வந்து அஜித் சார் வந்து இஸ் லைக் அ பிரதர் டு மீ. வை பிகாஸ் ஐ ஒர்க் முன்னாடி அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போன்னு இல்லை, நான் ஒரு டான்ஸராக இருக்கும்போது அஜித் சாரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நான் அந்த பீரியடில் லைக் இட் வாஸ் லைக் 10 years கேப். அதுக்கப்புறம் தான் நான் மங்காத்தா பண்ணேன். ஸோ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை எப்படி பார்த்தனோ அதே கேரக்டர், அதே நேச்சர், சேம் வே நான் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் மங்காத்தா போது ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. நம்ம தல அஜித் முதல்ல அவர் ஓட்டுன ரேஸில் வாங்கின ஹெல்மெட்டை இன்றைக்கும் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துட்டு வர்றார். நம்ம அஜித்தை பொறுத்த வரைக்கும் வெட்டு 1 துண்டு 2 ரொம்ப இன்ஸ்டிங்க்டிவாக முடிவெடுப்பார். ஒன்று முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் எடுத்தது தான். Every race car driver or a motorbike racer, every time they sit on their bike or get into a car, they know that it could be the last time they are sitting into that car. They may not walk out, or they could always get out of the car. When they get out the next time, they could be maimed or injured very badly. அஜித் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து டிரைவிங். நம்ம அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸில் வந்து நாங்கள் வேனு கார்லாம் சொல்லி வச்சுருந்தோம். ஒரு ஃப்ரான்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகிறதுக்காக ஆல் டே ட்ராவல் பண்ணிவிட்டு நைட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போவோம். அண்ட் அவர் வந்து இல்லை நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருந்தார். ஸோ நான் தான் ட்ரைவ் பண்ணுவேன், நீங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டும் என்னோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய வேன் புக் பண்ணி அவரே ஓட்டினார். ஓட்டுறதுன்னா அப்படி ஒரு இஷ்டம். இது இங்கே எப்படி நம்ம வந்து கோடை ஊட்டிலாம் இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து அங்கேயும், அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் பெரிய ரோட்ஸ் அங்கே மலையில் ஓட்டியிருக்கோம். ஃப்ளாட் ஆல்மோஸ்ட் 400 miles அதை கவர் பண்ணோம். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரைவர்ஸ் தான். அந்த ஒரு பேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். ரேசிங்லாம் செஞ்சுருக்காரு.
Hi, I'm Dilip Roger. I'm a superbike racer. Past ஒரு 7 years நான் ரேசிங்கில் இருக்கேன். ஸோ சூப்பர் பைக்ஸ் லைக் 600 to 1000 cc பைக்ஸில் ஓடிட்டுருக்கேன். The thing I'm here is like Ajit சாரோட பர்த்டே. ஸோ அந்த ஸ்பெஷல் அக்கேஷனில் I have to share something. பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து சினிமாவில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ரேசிங்கில் ஒரு பேஷன் இருக்கும் அவருக்கு. டே டைமில் எல்லாமே டே ப்ராக்டிஸ்லாம் பண்ணாமல் கூட நைட்லாம் ஒரு ஷூட்டிங்ஸ் பிஸியாக இருந்தாலும் டேயில் அவர் டைரெக்டாக ஃப்ளை பண்ணிவிட்டு மலேசியாவில் எந்த கண்ட்ரி போயிட்டு அவர் டைரெக்டாக அப்படியே ஓட்டுவார் காரை, விச் இஸ் வெரி வெரி ஹார்ட் ஃபார் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் டு டூ இட். ஸோ என்னோடய நியூஸ் ரேசிங் பற்றி எப்போயாவது வந்ததுன்னா அது எனக்கு கால் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு நான் பார்த்தேன், இன்னும் ஓட்ட போகிறீங்க, இந்த மாதிரி என்ன எல்லாமே கேட்டுட்ருப்பார். ஸோ என்னோடய அப்டேட்ஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு 2-3 years கேப் இருந்தது. அதுக்கப்புறம் மீட் பண்ணக்கூடும் எனக்கு சொல்லுவார், இந்த வருஷம் இந்த சாம்பியன்ஷிப் ஓட்டினீங்க, இந்த பைக் ஓட்டினீங்க, இந்த சீரிஸ் ஓட்டினீங்க, எல்லாமே என்கிட்ட ரிசல்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது. ஸோ இந்த அக்கேஷனில் பர்த்டே விஷ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ விஷ் அஜித் சார் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. என் பேர் அஜய் கினி, நான் ஒரு பைலட்டாக இருக்கேன். அஜித் சாரை வந்து எம்ஆர்எஃப் ஃபார்முலா 1600 ஒரு ரேஸில் 2010 மீட் பண்ணோம். அது ஒரு 2வது ரவுண்ட் ஆஃப் தி சாம்பியன்ஷிப். ஒரு ஃப்ரைடே வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் செஷன் இருக்கும்போது காத்தால வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அஜித் சாரும் வந்து இந்த ரவுண்டில் வந்து கலந்துக்கிறாருன்னு சொல்லி. எங்களுக்குலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அஜித் சார் கூட ஓட்டணும்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வந்து அஜித் சார் வந்து ஃபார்முலா BMW ஓட்டிகிட்டு இருந்தார். எங்கள் அதை பற்றி நாங்கள் அக்பர் சார் மூலியமாக ரொம்ப கேட்டு தெரிஞ்சுப்போம், சார் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுறாரு, எப்படி ஓட்டுறாருன்னு. நான் அஜித் சார் கூட ஓட்டணுன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் வந்து ஃப்ரைடே வந்தார். ஒரு 3-4 வருஷம் ரேசிங்கில் வந்து அவர் ஓட்டாமல் அந்த டச் இல்லாமல் இருந்தார். ஆனால் அவரோட கான்ஃபிடென்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. வந்து அந்த காரை பற்றி எல்லாமே கற்றுக்கினாரு. நாங்கள் கூட அப்பப்போ வந்து ரேஸ் ப்ராக்டிஸ் செஷன் விட்டு வந்தோன்னே நிறைய பிரேக் எடுத்துப்போம். சார் கார் பக்கத்துலேயே உட்காந்துன்னு சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ், மெக்கானிக் கிட்டேருந்து, இன்ஜினியர் கிட்டேருந்து, எங்கள் கிட்டேருந்து ரொம்ப சின்ன டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து கேட்டுட்ருப்பார். சார் நாங்கள் எல்லாருமே உங்கள் கூட இருக்கோம். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பர்த்டே. எப்போதுமே இப்படியே இருங்க சார். ஹாய், என் பேர் கௌதம் பாரேக். நான் வந்து ஒரு கார் ரேசர். இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா அதோட ரீசன் வந்து அஜித் சார். நான் வந்து அஜித் சார் எப்படி தெரியும்னா 2010 நானும் அஜித் சாரும் ஒரு எம்ஆர்எஃப் சாம்பியன்ஷிப் இருந்தது, அதில் வந்து ஒரே டீமில் ஓட்டினோம். ஸோ அப்படி தான் அஜித் சார் தெரியும். அஜித் சார் பார்த்திங்கன்னா ஒரு வெரி டவுன் டு அர்த் ஹம்பிள் பர்சன். அந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டியை நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. எம்ஆர்எஃப் 2010 பார்த்தீங்கன்னா 3rd weekend லாஸ்ட் ரேஸ் அஜித் சார் வந்தார். அண்ட் வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 1 hour பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே ப்ராக்டிஸ் செஷனில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணார். அண்ட் ஹி வாஸ் மேட்சிங் வித் த ப்ரோ டிரைவர்ஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பேஷன், அந்த ஸ்போர்ட்டில் அந்த பேஷன் இருந்தால் தான், பேஷன் அண்ட் ஸ்கில் அதெல்லாம் இருந்தால் தான் வரும். அஜித் சார், ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே and a very prosperous year ahead, not only in movies but also in your racing and every other project that you take up. இன்னைக்கு பார்த்தனா ரொம்ப ஸ்பெஷல் டேனா today is our Tala's birthday, Ajit sir's birthday. Ajit sir to me வந்து I know him for a very very many years. In fact சின்ன வயசுலேருந்து I used to see Ajit sir racing with my dad. And அப்பா கூட யூஸ் டு ரேஸ் வித் இன் பைக்ஸ். நம்ம தல அஜித்தை சந்திக்க வர நண்பர்கள், குறிப்பாக மீடியா நண்பர்களை வந்து அவர் கேட்குற முதல் கேள்வி, ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுறீங்களா, ஹெல்மெட் வச்சுருக்கீங்களா, ஹெல்மெட் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாராம். அண்ட் அவர் கூட யாராச்சும் காரில் ஏறினா முதல்ல அவங்க சீட் பெல்ட் போடணும். சீட் பெல்ட் போட்டால் தான் இவர் காரை ஸ்டார்ட்டே பண்ணுவாராம். அண்ட் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுல நம்ம அஜித் அவ்வளோ சின்சியருங்க. இஸ் நாட் ஓன்லி அ சிட்டிசன், சின்சியர் சிட்டிசன். This is a very special moment. The bike Patana, this is my first love. This is my race bike, and there's another moment where Ajit sir rode this bike, and it's a very special memory where he sat on this bike and he was riding the bike. He tested my bike and he said, "Can I have a round on your bike?" And he tested this bike. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. And just wanted to share this moment, how special it was for me with Ajit sir. நம்ம தல அஜித் பயன்படுத்துகிற எல்லா கார்களுமே பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் தான். அண்ட் அவருடைய கார்கள்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப குறிப்பாக இருப்பார் நம்ம மிஸ்டர் க்ளீன். அவர் சொல்கிற காரணம் என்னென்னா, நம்ம மனசு மட்டும் இல்லை, இருக்கிற இடமும் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். நம்ம தல அஜித் தன்னுடைய முதல் படமான அமராவதியில் நடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பார். யாருக்குமே ஒரு அடையாளமே தெரியாது. பெரிய ஹீரோ அப்படின்னு எந்த ஒரு பட்டமும் கிடையாது அவருக்கு. ஸோ யாருமே அவரை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஷூட் பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே திருடா திருடா படத்துடைய ஒரு சாங்கையும் வந்து அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் அங்கே ஓடி போய் யாராது அப்படின்னு பார்க்க போனாங்களாம். அப்போ நம்ம அஜித் ஒன்று சொன்னாராம், ஒன் டே ஐ வில் மேக் ஆல் தோஸ் பீப்புள் கம் பிஹைண்ட் மீ. எஸ், இன்னைக்கு அது நடந்திருக்கு. அதுதான் நம்ம அஜித்துடைய தன்னம்பிக்கை. ஷாலினி வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியும். ஷாலினி, இன்னைக்கு நீங்கள் உங்கள் குழந்தை நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நாங்கள் வந்து யூ ஆர் தேர் இன் அவர் ப்ரேஸ் எவ்ரி டே. யூ டிட் அ வண்டர்ஃபுல் பிக்சர் வித் அஸ் அண்ட் யூ ஆர் சச் அ நைஸ் பர்சன். ஆஸ் அ பர்சன் ஐ வுட் சே யூ ஆர் அ ஜென்டில் மேன். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து இப்படி நீங்கள் எல்லாருக்கூடையும் பழகும்போது கண்டிப்பாக நான் வேண்டிக்கிற எங்கள் அப்பா அந்த ஆண்டவன் வந்து உங்களை வந்து நல்லா வச்சுருக்கணும். யூ ஆர் குட் பாய், கீப் இட் அப் அண்ட் ராக் தம்பி. நம்ம தல அஜித் ரசிகர்கள் விஷயத்தில் அடிக்கடி சொல்கிறது, எனக்கு எப்படி 40 வயசு தாண்டி நடக்குதோ அதே மாதிரி தான் என்னுடைய ஆரம்ப கால ரசிகர்களுக்கும் இப்போ 40 வயசு இருக்கும். நான் எப்படி என் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றனோ அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அதுதான் அவங்களுக்கு மெயின், அதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட். அவங்க குடும்பத்துக்கு அப்புறமா தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றது நம்ம தல அஜித்துடைய ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். சின்னவன் பெரியவன் அப்படிங்கிற எந்த ஒரு மனப்பான்மையும் இல்லாமல் எல்லார்ட்டையுமே ரொம்ப அழகாக பழகக்கூடிய ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். ஐ திங்க் அவரோட 41st பர்த்டே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பர்த்டேவாக அவருக்கு இருந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயரோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸில் ஒரு ஃபிலிம் மங்காத்தா. அதுவும் அஜித் சாரோட ஃபிலிம்ஸ்னாலே வந்துட்டு ஆஃப் லைட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் நாட் மசாலா கமர்ஷியல் அப்படின்னு இல்லாமல் பயங்கர ஸ்டைலிஷான ஒரு 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 கேசினோவா மாதிரி இப்போ வந்துட்டு ஆஃப் லைட் அவரோட ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த 41வது பர்த்டே எப்படி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்த்டேவாக அவருக்கு வந்ததோ அதே மாதிரி இந்த 42nd பர்த்டே அஜித் சாருக்கு மங்காத்தாவோட பன்மடங்கு இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ்லாம் வந்துட்டு இந்த வருஷம் மே 1 அவருக்கு அமையணும்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆன் இஸ் ஓன். முழுமையாக அவராகவே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு எந்த விதமான பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. அதர் தென் ஃபேன் சப்போர்ட் அவருக்கு வந்து அது எப்பயுமே இருக்கும். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் he should have ஃபென்டாஸ்டிக் ஹெல்த் அண்ட் லாங் லைஃப். அஜித் சாருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது உங்கள் மூலிமா சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். விஜய் டிவிக்கு தேங்க்யூ. தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்த இயக்குனர் மகேந்திரன் நம்ம தல அஜித்தோடு இணைந்து ஒரு படத்தில் வந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் வந்து டேக் ஆஃபே ஆகலை. பட் இன்னமும் அந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதாநாயகன் அஜித் தான். அவர் முன் வந்தால் அந்த படத்தை நான் இயக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறார் இயக்குனர் மகேந்திரன். ஐம் விஷிங் அஜித் சார் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் தென் ஈவன் பீட்சா படத்தை பற்றி கூட சார் வந்து 2-3 இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் தெரிஞ்சவங்க 2-3 இடத்துல இஸ் அப்ரிஷியேட்டட் த ஃபிலிம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் அண்ட் ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன் சார். அஜித் சாருடைய ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜென்யூன் ஃபேன்ஸாக இருப்பாங்க. அது காரணம் வந்து சினிமாவையும் தாண்டி அவர்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஃபேனில் நானும் அவருடைய ஃபேன். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். நான் ஹாப்பி பர்த்டே. சமீபத்தில் நம்ம தல அஜித் நடித்த மங்காத்தா படம் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சோ அதே அளவுக்கு அந்த படத்தில் அவர் வந்து பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறினார் அப்படின்ற விஷயம் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அந்த எஃபெக்ட்லேயே வெங்கட் பிரபு அடுத்து பிரியாணின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கிறார். அந்தளவுக்கு நம்ம தல அஜித்துடைய பிரியாணி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுச்சிங்க. அண்ட் நம்ம அஜித்துடைய இந்த சமையல் கலை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அஜித்தை பற்றி ஒன்று முக்கியமாக சொல்லி ஆகணும். அவர் ஒரு மாடர்ன் காலத்து நலன். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுத்தையும் போட்டு பட்டே கிளப்புவாராம். ஷூட்டிங் நேரத்தில் அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாருன்னா உடனே ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு எல்லாருக்கும் அவர் கையால் பிரியாணி சமைச்சு போடுவாராம். இந்த ப்ராக்டிஸ் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னா அவர் பேச்சுலராக இருந்த காலகட்டத்தில் அவருடைய நண்பர்களோடு இருக்கும்பொழுது அவரை எல்லாருக்கும் சேர்த்து இவர் சமைச்சு பரிமாறுவாராம்.
இங்கேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு பிரியாணி படம் வரைக்கும் வந்துடுச்சு. நான் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருந்தேன். அந்த நிறையா அவருடைய பிரியாணி, அப்புறம் லெமன் ரைஸ் அண்ட் புளி சாதம், அதுக்கப்புறம் தக்காளி சாதம், அவர் வந்து இந்த ஐட்டம் பண்ணுறதுலாம் தெரியவே தெரியாதுன்னு சொல்ல மாட்டார். இன்றைக்கி வந்து பாஸ்தாவா, ஓகே டன், ஓகே இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் டன். அப்போ இப்போ கூட வந்து எதனாவது டெம்டிங்காக எதனா பண்ணணும்னா சிவா லெமன் ரைஸ் அப்படின்னா ஓகேண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு தடவையும் அவர் பண்ணும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மக்கள் எல்லாம் சாப்பிடும் போது அது ஏன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா, ஹீ குக் வித் லாட் ஆஃப் லவ். எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ்வோடு பண்ணுவார். அண்ட் இவ்வளோ பேர் அவரால் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவர் டெஃபினட்டாக சந்தோஷமாக இருப்பார். சந்தோஷமாக இருக்கணும். I pray for you and I love you so much. He's like a elder brother to me and very ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வயசு இல்லை அவர் வாழ்த்துறதுக்கு. பட் எனிவேஸ் wishing him an fabulous year ahead and an amazing birthday. Very happy birthday. Have a wonderful day with good health, enough wealth, lots of happiness and many happy landings. தல என்கிற ஒரு சக மனிதனின் அசைவிற்கு பின்னால் விசில் சத்தம், வெடிச்சத்தம் என்று கைதட்டல்கள் விண்ணை பிளக்கும் என்றால் அதுதான் தமிழ் சினிமாவிற்கு தல தீபாவளி. நீ உழைப்பால் உயர்ந்த உயரிய கலைஞர். 20 ஆண்டுகள் 50 படங்கள் என அட்டகாசம் செய்து ஒவ்வொரு ரசிகனையும் அசலும் வட்டியுமா அமர்க்களப்படுத்திய ஒரே ராஜா நீதான். உன்னை பற்றி சொல்ல உன் சினிமாக்கள் தேவையில்லை. ஏனென்றால் கலைகளுக்கெல்லாம் நீதானே காதல் மன்னன். நீ எங்கள் முன்னால் வந்து ஒரு முறை கை அசைத்தாலே போதும், மறுபிறவி எடுத்துவிடும் எங்கள் வரலாறு. ஒரு நல்ல மனிதன் நடிகனாகலாம், ஆனால் ஒரு நல்ல நடிகன் மனிதனானது இதுவே முதல் முறை. உன்னுடைய ரசிகன் என்ற கர்வம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு.